சூரிய கிரகணம் என்பது ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது. முதல் சூரிய கிரகணம் என்பதனால ஜோதிடப்படி இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த கிரகணமாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி பிற்பகல் 3:26 மணிக்கு தொடங்கி மாலை 7:57 மணியோடு முடிவடையுது. இருந்தாலும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதனால அதனுடைய காலம் ரொம்பவே அசுத்தமானதாக சொல்லப்படவில்லைங்க. இந்த நாளில் நடக்கக்கூடிய சந்திரன் பயிற்சி ரொம்பவே முக்கியமானதாகும். இந்த நேரத்தில் சந்திரன் 2 முறை பயிற்சி அடைய இருக்கிறாரு. பிப்ரவரி 17ஆம் தேதி காலை 9:05 மணிக்கு சந்திரன் கும்ப ராசியில் நுழைய இருக்கிறாரு. அதற்கு பிறகு இரவு 9:15 மணிக்கு சந்திரன் சதய நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறாரு. இந்த 2 பயிற்சிகளுமே அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் எந்தெந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேணும், சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது வியாபாரம் செஞ்சுட்டு வந்து அதில் நஷ்டமாயிருச்சா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டமாகி கொண்டே இருக்குதா, உங்களுக்கு கைக்கு பணம் வர மாதிரி தள்ளி போய்கொண்டே இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய குல தெய்வம் என்ன, இஷ்ட தெய்வம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால இந்த கிரகண நாளில் நடக்கக்கூடிய சந்திரன் பயிற்சி மேச ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவங்க நிறைய மன ரீதியான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். இவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. அதிகமான பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையும் பெரும்பாலும் எதிர்பார்த்ததை விட மோசமாக மாறுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இவர்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கும். திருமண வாழ்க்கையிலும் சில சிக்கல்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் கவனமாக கையாள வேண்டிய பிரச்சனைகளை கையாள வேணுங்க. பெரும்பாலும் அதிகப்படியான செலவுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துவது பல பிரச்சனைகளிலிருந்து இந்த மேச ராசிக்காரர்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. துலா ராசிக்காரங்க இந்த சந்திர பயிற்சியால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க போகிறாங்க. பெரும்பாலும் இவங்க குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. பல கோணங்கள்லிருந்து மன அழுத்தமானது சேரும். நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மன அழுத்தமானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பெரும்பாலும் வேலை தொடர்பான பிரச்சனைகள் இவர்களுடைய மன அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எதிர்பாராத செலவுகளானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்புக்கு பாதகம் விளைவிக்குங்க. தேவையற்ற கவலைகள் பல வழிகளில் உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த சந்திர பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அதிக சவால்களுக்கு வழிவகுக்குங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து செல்ல வேணுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிதி ரீதியாகவும் ரொம்பவே மோசமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு சந்திரன் இந்த பயிற்சி மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது. இது உங்களுக்கு சோதனையான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதை தவிர பல வழிகளில் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி கவனமாக நீங்கள் எடுப்பது ரொம்பவே முக்கியம். ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செஞ்சுட்டு தீவிரமாக யோசித்த பின்னாடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேணுங்க. முடிஞ்ச வரைக்கும் முடிவெடுப்பதை தள்ளி போடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இல்லைன்னா
இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. அதே போல் பணிவான நீங்கள் அணுகுமுறையை இந்த காலகட்டத்தில் கையாளுவது நன்மையை கொடுக்குங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதையுமே இந்த காலகட்டத்தில் செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட சில புதிய எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய உறவுகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் சவால்களை கையாளக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது. இது ஒரு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா தமிழ் பஞ்சாங்கத்தின்படி மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நிகழ இருக்குது. ஜோதிட கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணம் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி சூத காலமானது தொடங்கி விடுது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணும். அதே நேரத்தில் எந்த சுப காரியங்களும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணுங்க. சூரிய கிரகணத்துக்கு சூத காலம் எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சூரிய கிரகணம் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. ஒவ்வொரு முறையும் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு முன்னாடி கிரகணம் முடிந்த பிறகும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேர இடைவெளியே சூத காலம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது ஒரு எதிர்மறையான நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே ஆன்மீக ரீதியாக இந்த நேரம் அசுபமானதாக சொல்லப்படுவதனால சில வேலைகளை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சூரிய கிரகணத்திற்கு சரியாக 12 நேரத்திற்கு முன்னாடி சூத காலமானது தொடங்குது. சூத காலம் பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 3:26 மணிக்கு தொடங்குங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூத காலம் கூட இங்கு செல்லுபடியாகாதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக நூல்களின் வேதங்களின்படி சூத காலத்திற்கு எந்த ஒரு வழிபாடும் பாராயணமும் செய்யப்படுவதில்லை. சூத காலத்தில் வீட்டில் சாதாரணமாக வேலைகளை நம்ம செய்யலாங்க, தியானம் செய்யலாம், மந்திரங்களை நம்ம சொல்லலாங்க. இந்த காலத்தில் தர்பை இல்லைன்னா துளசி இலைகளை உணவில் வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க. சூரிய கிரகணம் முன்பே இந்த காலத்தில் கோவில்களுடைய கதவுகளானது மூடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் வீட்லேயும் எந்த விதமான வழிபாடுகளும் செய்ய வேணாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சூத காலம் 12 மணி நேரம் இருக்கும் என்பதனால கிரகணம் தோன்றுவதற்கு முன்னாடி எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட வேணுங்க. அதே போல் பழங்களை சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. சூத காலம் முடிந்ததும் கிரகணம் முடிந்த பின்னாடி வீட்டை சுத்தம் செய்து விட்டு குளித்து விட்டு புதுசாக தான் சமைத்து நம்ம சாப்பிட வேணுங்க. இந்த சூரிய கிரகணம் தென்னாப்பிரிக்கா, நமீபியா, மொரீசியஸ் மற்றும் போட்ஸ்வானா, ஜிம்பாப்வே, ஜாம்பியா, தான்சானியா, மொசாம்பிக், அண்டார்டிகா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளான தெற்கு அர்ஜென்டினா, சிலி போன்ற இடங்களில் தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை நேரடியாக நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடாது. பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பார்ப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. அதே போல் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது. அதனால் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தினால எந்த ஒரு சூத காலமும் ஏற்படாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசை நாளில் தான் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்குமாங்க. அப்பொழுது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்க வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதனால தான் பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியன் முழுமையாகவோ இல்லைன்னா பகுதி அளவிலும் மறைந்தது போல தெரியுமாங்க. இதுவே சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சூரிய கிரகணம் நடைபெறும் சூரிய ஒளி சந்திரனால பகுதி இல்லைன்னா முழுமையாக மறைக்கப்படுவதனால பகல் நேரத்திலேயே மாலை நேரம் போல வெளிச்சம் குறைந்து காணப்படுமாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் வெளியில் வரக்கூடிய ஒளி கண்களுக்கு தீங்க விளைவிக்கும், ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது. அதே போல் தேவையில்லாமல் வெளியில் செல்வதையும் தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க.
2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விண்வெளி நிகழ்வு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்படுதுங்க. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் சூரியனின் முன்னாடி வந்து அதனுடைய மைய பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒரு ஒளிவட்டத்தை வீசுமாங்க. இதனால் இது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த சூரிய கிரகணத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.